எனக்கு எண்டே கிடையாதுடா. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்டே மக்களே, வெல்கம் டு அனதர் வீடியோ ஆஃப் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டிடிகேஸ் வேர்ல்டுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி என்னடா அது புத்தா ஃப்ரூட் அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ பை கிட்ஸுனே எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் எல்லா ஆக்சசரிஸ் கலெக்ட் பண்ணணுன்னா ரொம்ப இது ஆகும். அதனால தான் புத்தா ஃப்ரூட் இருந்துச்சுன்னா டக்குன்னு மாஸ்டரி பண்ணலாம். அது பக்கம் 2x மாஸ்டரி வேறு இல்லை. அதுக்கப்புறம் ஸ்வாட்சர் எடுத்துட்டேன், சீசு சாய்சி ஒரோசி. அண்ட் இதுதான் என்கிட்ட இருக்க ஃப்ரூட்ஸ். பெருசாக ஒன்றும் இல்லை மக்களே, ஒரே ஒரு லைட்டிங் மட்டும்தான் இருக்கேன். கிவ்அவே பண்ணலான்னா கிளேஷியர் ஈகிள் பண்ணலாம். இன்னும் 11 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 மில்லியன் மணி தேவை. 2 மில்லியன் ஃபார் ஈச் ஸ்வாடு. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்வாட் டீலர் ஸ்பானாவாக அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். ஓகேங்களா? ஆனால் அந்த ஸ்வாட் டீலர் பார்த்திங்கன்னா ஓகேங்களா 3 ஸ்வாட் வாங்கணும். அது 3 ஸ்வாடுமே ஈச் 2னா 6 மில்லியன். அதுக்கப்புறம் அந்த ஸ்வாடை கம்பைன் பண்ணுறக்கு ஒரு 2 மில்லியன் மணி தேவை. ஓகேங்களா? இதுக்கு பேர் அந்த 3 ஸ்வாடு சீசு சாய்சி ஒரோசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இது எப்படி அந்த லெஜெண்டரி ஸ்வாட் டீலர் ஸ்பானாவான்னு சொல்கிறேன். மேனேஜ்கிட்ட வந்து பேசணும். ஓகேங்களா? அந்த மேனேஜ்கிட்ட பேசினா சில டைலாக்ஸ் சொல்லுவான். அந்த டைலாக்ஸ் இமேஜஸ் காமிக்கிறேன். அந்த டைலாக் சொன்னால் என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அதிலே போட்டிருக்கோம். ஸோ இது மோஸ்ட்டாக நீங்கள் ஏஎஃப்கே பண்ணாலே முடிஞ்சிடும். ஓகேங்களா? எனக்கு மோஸ்ட்டாக வரமாட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்மளுக்கு என்ன டைலாக் சொல்கிறேன்னு பார்க்கலாம். இட்ஸ் டூ ஏர்லி. அப்போனா இந்த சர்வர் 10 மினிட்ஸ் இல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வெளில வாங்க, வேணாம் கஃபேக்குள்ளே போங்க அண்டு ஏஎஃப்கே பண்ணுங்கள். ஓகேங்களா சார்? இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. இருக்கலாம் தான், பத்தி மூட்டை பேசாமல் குடோன் இருந்தாலும் இது ஒரு ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஏஎஃப்கே பண்ணுறப்ப இதை மறந்துடாதீங்க மக்களே. ஆட்டோ கிளிக்கரை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு டைம் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. சரி பாவம், இவங்ககிட்ட ரோல் பண்ணுவான், காசு இருக்குது, என்ன கொடுக்குறான் தலைவன். ஓகே என்னடா மித்திகள் கொடுக்குற. சரி சும்மா ஒரு இது போட்டுவிடுவோம். கச்சா மாஸ். ஓகே, MASS மாஸ். கச்சா மாஸ். கடவுளே கச்சா, ப்ளீஸ் கடவுளே. கச்சா 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 ஃபோயினிக்ஸ் கச்சிருக்கு மக்களே. ஃபோயினிக்ஸு அது ஏன்டா ஃபோயினிக்ஸுங்கிறீங்கன்னா அதில் அப்படி தான். இந்த டெவலப்பர்காரங்களுக்கு படிப்பே தெரிலங்க மக்களே, படிப்பே தெரில. ஃபோயினிக்ஸை போய் ஃபீனிக்ஸுங்கிறாங்க. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா அது இல்லை புரியல எனக்கு. ஸோ இன்னொரு சர்வர் ஃபைன் பண்ணிட்டேன். ஆனால் என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது. ஆல்ரெடி வெயிட் பண்ணி எனக்கு தலையாக வலிக்குது. சரி இந்த லேகை கூட கொஞ்சம் அதை குறைச்சிக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்பிரிட் ஃப்ரூட்டாக இருக்காங்க, யோசிக்காதீங்க, இது வேறு சர்வர். ஓகேங்களா? அப்படியே எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க. நான் சொல்கிற வரைக்கும் ஓடுங்க. அதாவது லொக்கேஷன் சொல்கிறேன். இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, அந்த ஸ்வாட் டீலர் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட்ஸாக ஸ்வாட் விற்கிறக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதுதான் இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் 1 ஃபேக்ட்ரி ரைடுக்கு பக்கத்தில். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அங்கேருந்து பக்கத்தில் ஒரு மலை இருக்கும்ல அங்கே. அண்ட் அடுத்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நேராக கொலோசம் வாங்க. கொலோசம் வந்துக்கிட்டிங்கன்னா இந்த மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கும்ல, அந்த ஏதாச்சும் ஒரு ஓட்டைக்குள்ளே பார்த்திங்கன்னா நின்றுருப்பான். அதை என்ஜாய் பண்ணிக்கோங்க. எல்லா ஓட்டையும் பார்த்துருங்க. அண்ட் அங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த ஏதாச்சும் ஓட்டைக்குள்ளே இருப்பான், மறந்துடாதீங்க. அண்ட் அப்புறம் அங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி கிங்டம் ஆஃப் ரோஸ் ஸ்டார்டிங் ஸ்பான் லொக்கேஷன் வந்துடுங்க. ஏதோ நீங்கள் ஈவெண்ட்டெல்லாம் போவீங்களா, அங்கே வந்துட்டு நேராக இந்த இதில் டைரெக்ஷனில் போய்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் தூரத்தில் ஒரு ஐலாண்ட் தெரியும். இந்த ஐலாண்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த 3 லொக்கேஷன்ஸில் ஏதோ ஒரு லொக்கேஷனில் அவன் இருப்பான். செஸ்ட் கலெக்ட் பண்ணிக்கோங்க, காசு முக்கியண்டா பிகிலே. ஓகேங்களா? செஸ்ட் கலெக்ட் பண்ணிக்கோ. எனக்கு செஸ்ட் பர்சனலாக தேவை.
எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ஸ்குவாடி கொம்பைன் பண்ணுற கொம்பைன். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஸ்பான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ அப்படின்னா ரீஸ்பான் ஆகிடுங்க. இது ஃபுல்லாக நான் என்ன சொல்கிறேன்னா கிட்ஸுனே யூசர்ஸ், லைட் யூசர்ஸ், ஃப்ளையிங் எபிலிட்டி யூசர்ஸ், லவ் யூசருக்கு அவங்களுக்கு தான் சொல்கிறேன். போர்ட்டல்னால் நீங்கள் எங்கே வேணால் ஃபஸ்ட்டு எங்கே வேணால் உங்கள் விருப்பம் தான். ஆனால் மோஸ்ட் லொக்கேஷன்ஸ் எங்கன்னா நான் இப்போ காமிப்பாருங்க டாக்ஸ். ஓகேங்களா. இதோ இந்த சுரங்க பாதிக்கடியில் இருப்பான், இல்லை ரிமோட் ஐலாண்டில் இருப்பான், கொலோசமில் இருப்பான். நான் பார்த்த வரைக்கும் கிரேவியார்டில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க மக்களே, நீங்கள் நம்ப முடியாது. ஆனால் மோஸ்ட்டாக டாக்ஸில் இருப்பான், கொலோசமில் இருப்பான். அதுதான் ஓகேங்களா. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் அப்படியே இங்கே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே ஒரு பாறை இருக்குது பாருங்கள். இந்த பாறை பக்கத்தில் தான் இருக்கான். என்னடா அவன் ஹேக் யூஸ் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க. 2x போட்டு விட்ருக்கேன், உங்களுக்கு எல்லாம் அப்படி தான் தெரியும். அண்ட் இப்படி வந்துட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த வழியாக ஒரு நோக்கி போனீங்கன்னா க்ரீன் ஜோன் வரும். அப்படியே க்ரீன் ஜோனுக்கு அடிச்சு பிடிச்சி ஓடா மாப்பிள்ள அப்படின்னு ஓடுங்க. ஓகே, ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேருந்து ஒரு ஓட்டை ஓடணும். எதுக்கு க்ரீன் ஜோன்லேயும் ஒரு 2 ஸ்பான் லொக்கேஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரேராக ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அது வரைக்கும் பார்த்ததில்ல அந்த லொக்கேஷனில். ஆனால் க்ரீன் இது பிளாக் ஃப்ரூட் விக்கி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி தான் போட்டிருப்பாங்க. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டாப்பில் இருக்க இலைக்கு போங்க. ஓகேங்களா. நான் பறந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு இலையாக ஜம்ப் பண்ணி போகணும். புத்தா ஃப்ரூட் இருக்கனால டக் 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 டக்குன்னு ஜம்ப் பண்ணிடலாம் மக்களே. இந்த இலையும் இல்லை, டாப்பில் ஏதோ அந்த இலை இல்லைங்களா. இந்த இலையை இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் 4 இல்லை 5 ஸ்பாட் 5. இது பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் ரோஸ் தெரியும். இந்த வெளில அது என்னது ஹாட் அண்ட் கோல்டு தெரியும். அப்போ தான் நீங்கள் கரெக்டான இலைன்னு அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஓட்டை ஓடுங்க. ஓகேங்களா. எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேவியார்டுக்கு. கிரேவியார்ட்லேயும் மோஸ்ட்டாக ஸ்பான் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ கிரேவியார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓடுங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கணுங்க. அதாவது வேறு யார் கண்டுபிடிக்கூடாது. 15 மினிட்ஸ்க்குள்ளேயே கண்டுபிடிச்சிடணும். நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா 15 மினிட்ஸ்க்குள்ளேயே கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ப்ரோ நான் வேறு மாதிரி பண்ணுறேன்னா அவ்வளோதான். நானே மோஸ்ட்டாக ஈஸியாக இப்போ இந்த லொக்கேஷன் போயிட்டு எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போயிருப்போம். இந்த வெளில வரப்போ ஓகே இருங்க லொக்கேஷன் காமிச்சிக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் சொல்கிற மாதிரி அதே வழியில் ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியாக கிடச்சிரும். மோஸ்ட்டாக கேஎஃப்கே பண்ணும். இது ஸ்பாட் 6. ஸோ மாஸ்டர் பாயிண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.